கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் பேன் இந்தியன் அளவில் மிக பெரும் வசூல் சாதனை படைச்சது. இந்த படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தற்போது 2ஆம் பாகத்தை இயக்கிட்டு வராரு நெல்சன். இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதற்கு விஜய் சேதுபதி கமிட் ஆகியிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. ரஜினி தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடித்து கொண்டிருக்காரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சுட்டு வராங்க. அதோடு புதிதாக பிரபலங்கள் பலரும் ஜெயிலர் 2 படத்தில் இணைகிறாங்க. இதனால் நெல்சன் திலீப்குமார் என்ன மாதிரியான கதை அம்சத்தில் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு என்பதை அறிய ஆவலோடு காத்திருக்காங்க ரசிகர்கள். சில தினங்களுக்கு முன்பாக ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் விஜய் சேதுபதி இணைந்திருக்கிறதா தகவல்கள் வெளியானது. இதனால் ரசிகர்களிடையே ரொம்பவே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு அதிகமாகிடுச்சு. அப்படி என்ன ஜெயிலர் 2 படத்தில் விஜய் சேதுபதி எந்த மாதிரியான ஒரு ரோலில் அவர் நடிக்கிறார், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்பதாக தகவல்கள் வெளியானது. முன்னதாக ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிப்பதற்காக படக்குழுவினர் பாலையாவை அணுகினாங்க. அவரும் இந்த படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் சில காரணங்களால் அவர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதனையடுத்தே அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைப்பதற்கு நெல்சன் திலீப்குமார் முடிவு செஞ்சதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. எனவே அவர் ஜெயிலர் 2 படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் தெலுங்கு பிரபலமான பாலகிருஷ்ணா அந்த படத்தில் நடித்தா பேன் இந்தியன் அளவில் மிக பெரும் வரவேற்பினை பெறும் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது அவர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கலை என வெளியான தகவல் ரசிகர்களை அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே ரஜினியோட பேட்ட படத்தில் இணைந்து நடிச்சிருந்தார் விஜய் சேதுபதி. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ஜித்து என்ற நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தார். இதனையடுத்து தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் மீண்டும் ரஜினியோடு இணைந்து நடிக்க இருக்காரு விஜய் சேதுபதி. இதனால் ரசிகர்களோட பெரும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் வெளியாகி பேன் இந்திய அளவில் பெரும் வரவேற்பு பெற்றது ஜெயிலர். இந்த படத்தில் கெஸ்ட் ரோலில் கலக்கிய கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், மலையாள பிரபல மோகன்லால் ஆகியோர் தற்போது 2ஆம் பாகத்திலும் நடிக்கிறாங்க. அத்துடன் எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ், சந்தானம் உள்ளிட்டோரும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் வித்யா பாலன், மேக்னா ராஜ் ஆகியோரும் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் சேதுபதியும் இந்த படத்தில் நடிக்க உள்ளதாக வெளியாகியிருக்க தகவல் தற்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் ரிலீஸ் ஆன கூலி கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் ஜெயிலர் 2 பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 கோடி வசூலை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.